السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவற்றுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலால் ஆக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராம் ஆக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ரமலான் மாதத்திலே இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றோம். ரமலானினுடைய இரண்டாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் கூடி இருக்குகின்றோம். இந்த வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். கடந்த ரமலானிலே நாம் எல்லாம் பயணித்தோம், அதிகமான அமல்களை செய்தோம். இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். எத்தனையோ நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை தரவில்லை. கடந்த ரமலானிலே நம்மோடு தோளோடு தோள் நின்ற பல சகோதரர்கள், பல சகோதரிகள் இன்றைக்கு நம்மோடு இன்று இல்லை. நம்மோடு அருகாமையிலே அமர்ந்து இஃப்தார் செய்த பல சகோதரர்கள், பல வாப்பாமார்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஒரு வருடத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். இந்த ஒரு வருடத்தை நாம் அடைந்த மக்களாக இன்றைய காலகட்டத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். கடந்த ரமலானிலே நாம் பயணித்தோம். இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். ஒரு வருடம் நமக்கு முடிந்திருக்கின்றது. இந்த ரமலானை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? அடுத்த ரமலானிலே நாம் இருப்போமா என்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு இஃப்தாரினுடைய நேரத்திலே நாம் இஃப்தாரை அடைவோமா என்பது கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு ரமலானினுடைய ஜும்மாவில் குத்பா செய்வதற்காக ஜும்மாவினுடைய மிம்பரிலே ஏறுகின்றார்கள். ஒவ்வொரு மிம்பரினுடைய படிக்கட்டுகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடக்கும் பொழுது
ஆமீன், ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ், ஆமீன், ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் என்பதாக சொல்லியவர்களாக ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் கடக்குகின்றார்கள். இதை பார்த்த சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம். இதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு செயலை செய்ததில்லையே, புதிதாக இருக்குகின்றதே, என்ன எதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை செய்கின்றார்கள் என்பதாக அனைத்து சஹாபாக்களும் பார்த்து கொண்டே இருக்குகின்றார்கள். ஹுத்பா முடிகின்றது, தொழுகை முடிகின்றது. தொழுகை முடிந்தவுடன் சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றியவர்களாக கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், இதற்கு முன்னால் லம் அரா, நாங்கள் இதற்கு முன்னால் இது போன்ற ஒரு செயலை பார்த்ததில்லையே, நீங்கள் இன்றைக்கு செய்த விஷயம் எங்களுக்கு புதிதாக இருந்ததே, என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களே, நான் மிம்பரினுடைய ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் நான் கடக்கும் பொழுது எதற்காக தெரியுமா நான் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ், ஆமீன் என்பதாக சொன்னேன் தெரியுமா? நான் ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் கடக்கும் பொழுது வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து இவ்வாறாக பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அது வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள், யார் ரமலானை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, யார் ரமலானை அடைந்து அவன் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ, யாருடைய பாவங்கள் ரமலானில் மன்னிக்கப்படவில்லையோ, ரகிம அன்ஃபுன், அவன் நாசம் அடையட்டும் என்பதாக வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வானவர்களினுடைய தலைவர், மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதற்கு உலகத்தின் தலைவர், உலகத்தின் தலைவர், சொர்க்கத்திற்கும் தலைவர், இந்த உலகத்தினுடைய தலைவர், நபிமார்களுக்கு தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் யா அல்லாஹ், இதை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் என்பதாக துஆக்கு பதில் அளித்தார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எத்தனை ரமலானை நாம் கடந்திருப்போம், எத்தனை ரமலானினுடைய மாதங்களை நாம் கடந்து சென்றிருப்போம். 20 ரமலானை கடந்த மக்கள் இங்கு அமர்ந்திருக்கலாம். 30 ரமலான்கள், 40 ரமலான்கள், 50 ரமலான்களை கடந்த மக்கள் இந்த சபையிலே அமர்ந்திருக்கலாம். நம்ம எத்தனை நபர்கள் ரமலானில் பாவங்களை மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே ரமலானை கழிந்திருக்கின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவிற்கு பதில் அளித்தார்கள் என்று சொன்னால், ரமலானை கழிக்கின்றோம். கிட்டத்தட்ட பாதி ரமலானை, இந்த வருடத்தினுடைய பாதி ரமலானை நாம் முடிவுக்கு வர இருக்கின்றோம். எத்தனை நபர்கள் அல்லாஹ்விடம் மன்றாடி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டிருப்போம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ரமலானை, கடந்த ரமலானில் இருந்து இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். எத்தனையோ நபர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், எத்தனையோ நபர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத ஒரு விஷயத்தை நமக்கு தந்திருக்கின்றான். எத்தனையோ நபர்கள் ரமலானை அடைந்தாலும் ஆனால் ரமலானுடைய அமல்களை செய்யாமல் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நோன்புகளை பிடிக்காமல், இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இன்றைக்கும் பல நபர்கள் ரமலானை கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். ஹிதாயத்தை தந்திருக்கின்றான், ஈமானை தந்திருக்கின்றான், ரமலானை தந்திருக்கின்றான், அந்த ரமலானில் அமல் செய்வதற்கான ஆற்றலை தந்திருக்கின்றான். ஆனால் எத்தனை நபர்கள் நம்ம அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம்? கனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஏனைய 11 மாதங்களில் பொடுபோக்காக இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் தான் இந்த ரமலானிலும் இன்றைய காலகட்டத்திலே ஒரு காலகட்டம் இருந்தது, ரமலான் வந்து விட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய கேபிள் கனெக்ஷனை ஆஃப் பண்ணிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. ரமலான் வந்து விட்டால் டிவி சீரியல்கள் எல்லாம் நிப்பாட்டப்படும். வீட்டில் இருக்கக்கூடிய குர்ஆன்களை எல்லாம் வீட்டில் உள்ளவர்கள் ஓத ஆரம்பிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு காலம் மாறியது. அனைவரினுடைய கைகளிலும் செல்போன், அனைவரினுடைய கைகளிலும் மொபைல். அமல்களினுடைய விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு
தீய செயல்களில் இன்றைய காலகட்டத்திலே நாம் ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ நபர்கள் ரமலானை அடைந்தார்கள், ஆனால் ரமலானினுடைய மாதத்தினுடைய நன்மைகளை பெறாமலேயே ரமலானை முடிவடைந்தார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தஆலா மிகவும் அப்படிப்பட்ட மனிதர்களை வெறுக்குகின்றான். அப்படிப்பட்ட மனிதர்களாக ஆகுவதை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இதிலிருந்து என்னை பாதுகாரு யா அல்லாஹ், இதை விட்டு என்னை நீக்கி விடு யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் என்னுடைய உற்றார் உறவினர்களையும் இந்த செயலிலிருந்து பாதுகாத்திரு என்பதாக நாம் பாவ மன்னிப்புகளில் மூழ்கியவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம எத்தனை நபர்கள் அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அமல்கள் எல்லாம் செய்கின்றோம். ரமலானை அடைந்து விட்டால் கிட்டத்தட்ட அதிகமான தொழுகைகளில் ஈடுபடுகின்றோம், அதிகமான சதக்காக்களில் ஈடுபடுகின்றோம், ஜகாத்தை கொடுக்குகின்றோம். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா கபூல் செய்கின்றானா, ஏற்றுக்கொள்கின்றானா? அல்லாஹ் தஆலா ஒரு அமலை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் தஆலா ஒரு கால் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் எந்த அளவுக்கு கை சேதப்பட்ட மனிதனாக மறுமையில் எழுப்பப்படுவான் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர். இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 4வது கலீஃபா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் அதிகமாக அமல் செய்வதை விட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களாக ஆக்குவதற்கு நீங்கள் வேலை செய்யுங்கள் என்பதாக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு ஒரு கடுகினுடைய விதை அளவிற்கு ஒரு அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் நாங்கள் செய்த அனைத்து அமல்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு கடுகையினுடைய விதை அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் இப்பொழுதே எங்களுக்கு மரணம் வரட்டும் என்பதாக சஹாபாக்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகமான அமல்களை ரமலானில் செய்து கொண்டே இருக்கின்றோம். 2 குர்ஆன்களை 3 குர்ஆன்களை ஓதக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். தொழுகையிலே வெகு நேரம் கால் வீங்கக்கூடிய அளவிற்கு தொழுகின்றோம். அதிகமான சதக்காக்களை நாம் எப்படி வீடுகளுக்கு செலவு செய்வோமோ அந்த அளவுக்கு சதக்காக்களை செய்கின்றோம். ஆனால் இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விட்டான் என்று சொன்னால் மலை அளவிற்கு நாம் அமல்களை செய்கின்றோம், அல்லாஹ் தஆலா தூசியாக பறக்க விட்டு விடுவான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால். நஊது பில்லாஹ், அல்லாஹ் உங்களையும் என்னை பாதுகாக்கட்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் கபூலாக்கப்படக்கூடிய அமலிற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நம்முடைய முன்னோடிகள் சஹாபாக்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய சக்கராத்தினுடைய நேரம் அபுலுகுலு என்கின்ற ஒரு மஜூசி நெருப்பு வணங்கியால் கத்தியால் குத்தப்படுகின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஃபஜ்ரினுடைய நேரம் குத்தப்பட்டால் ரத்தம் வழிந்தோடி கொண்டே இருக்கின்றது. குடிப்பதற்கு பாலை கொடுத்தால் வயிற்றின் வழியாக பால் வெளியே வருகின்றது. சஹாபாக்கள் எல்லாம் அழுகின்றார்கள், கண்ணீர் சிந்துகின்றார்கள். யா உமர், உமரே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? யார் இந்த உமர்? கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானிலிருந்து மொரோக்கோ வரைக்கும் ஒற்றை கிழமையிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை மிக கடினமான ஒரு போக்கிலே சிறப்பாக ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. குத்தப்பட்டு கிடக்குகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கண்ணீர் செலுத்துகின்றார்கள். ஒவ்வொரு சஹாபியாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆறுதல் சொல்லுகின்றார்கள். உமரே, நீங்கள் இதையெல்லாம் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சொர்க்கத்தை நன்மாராயம் கூறியிருக்கின்றார்கள்
என்பதாக ஒவ்வொரு சஹாபாக்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியவர்களாக நகர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதை பார்த்த ஒரு இளைஞன் பார்க்குகின்றான், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு நாம் ஏதாவது ஆறுதல் கூற வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அருகாமையில் செல்கின்றான். அந்த இளைஞன் கூறுகின்றான், அப்ஷிர் யா அமீரல் முஃமினீன், அமீரல் முஃமினீனே, முஃமின்களினுடைய தலைவரே, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். நம்ம ஒரு இடத்துல குத்தப்பட்டு மௌத்தாகிற நிலைமையில கடந்தோம் என்று சொன்னால், அந்த நேரத்துல நற்செய்தி பெற்றுக்கோங்கன்னு சொன்னா நமக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும். என்னடா, நானே குத்தப்பட்ட நிலைமையில இருக்கேன், நானே மௌத்தாகக்கூடிய நிலைமையில இருக்கேன், இந்த நேரத்துல வந்துட்டு நற்செய்தி பெற்றுக்கோங்கன்னு சொல்றியே என்பதாக நாம் யோசிப்போம். ஆனால் அந்த இளைஞன் சொல்கின்றார், அப்ஷிர் யா அமீரல் முஃமினீன், முஃமின்களினுடைய தலைவரே, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். பிபஷ்ஷிரில்லாஹு லக, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நற்செய்தி செய்தான். பிஸஹாபத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்கிய தோழராக இருந்தீர்கள். வகதிம ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நிலையிலே, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்கள் இஸ்லாத்திற்குள்ளாக வந்து விட்டீர்கள். ஃபஅதலக், நீங்கள் நீதியாகவே எங்களுக்கு கண் முன்னால் நீதியாளர்களாகவே இருந்தீர்கள். சும்ம ஷஹாதா, இப்பொழுது நீங்கள் ஷஹாதத் என்கின்ற பட்டத்தையும் அடைய போகின்றீர்கள். எவ்வளவு பெரிய நற்பாக்கியம், எவ்வளவு பெரிய நற்செயல். இதற்காகத்தான் உங்களுக்கு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னேன் என்பதாக அந்த இளைஞன் சொல்கின்றார். இதை கேட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். இளைஞனே, நீ சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கட்டும், நீ சொன்னதெல்லாம் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருங்கிய தோழராக இருக்கட்டும், ஆரம்ப காலகட்டத்திலே நான் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தவனாக இருக்கட்டும், நீதியாளனாக இருக்கட்டும், இப்பொழுது அல்லாஹ் தஆலா எனக்கு ஷஹீதை தரட்டும், இதை பற்றியெல்லாம் நான் இப்பொழுது யோசிக்கவில்லை என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். நான் எதை தெரியுமா யோசித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் செய்த ஏதோ ஒரு அமலை அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் கபூல் செய்ய மாட்டானா என்பதாக நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். என்று சொன்னால், மரண தருவாயில் கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய அமல்கள் எல்லாம் கபூலாக்கப்படுகின்றதா? நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுகின்றதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அமல், ஒரு நற்செயல் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 5 நிபந்தனைகள் இருக்கின்றது. இந்த 5 விஷயங்களை நாம் சரிவர செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள், நாம் செய்யக்கூடிய அந்த நற்காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே ஹதீஸின் வாயிலாகவும் குர்ஆனினுடைய வசனங்களின் வாயிலாகவும் எடுத்துரைக்கின்றார்கள். அந்த 5 நிபந்தனைகள் என்ன? அந்த 5 நிபந்தனைகளை நம்முடைய வாழ்வுக்குள்ளாக கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் சிறந்த முஸ்லிமாக, சிறந்த ஒரு முஃமினாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளலாம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, என்ன அந்த 5 நிபந்தனைகள்? அந்த 5 நிபந்தனைகளை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் நிபந்தனை, இன்னமல் அஅமாலு பின்னியாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றது என்பதாக. புகாரி கிதாபினுடைய முதல் ஹதீஸே இதுதான். எண்ணங்கள் எல்லாம், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து அமைகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நல்ல எண்ணங்களை வைக்க வேண்டும், நல்ல நியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கெல்லாம் ஒரு அமல் செய்யப்படுகின்றது என்று சொன்னால், இன்றைக்கெல்லாம் ஒரு விஷயத்தை செய்கின்றோம் என்று சொன்னால் பிறர் பார்க்க வேண்டும், பிறர் நம்மை புகழ வேண்டும், பிறர் நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அமல்கள் செய்யப்படுகின்றது. இன்றைக்கெல்லாம் பெரும்பாலான மக்கள் நம்முடைய சமுதாயத்திலே நோன்பு எதற்காக நோக்குகின்றாய் என்பதாக கேட்டால், வீட்டில் எல்லாரும் நோக்கிறார்கள், மத்தியானம் சாப்பாடு தர மாட்டாங்க,
ஆனால் நானும் நோன்பு வைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயம். எதற்காக தொழுகின்றாய்? எதற்காக தராவிக்கு வருகின்றாய் கேட்டால் சொல்லப்படுகின்றது, எல்லாரும் ஊர்ல இருக்கவங்களாம் தொலைக்கு வராங்க, நான் தொலைக்கு வரலன்னா என்ன எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு என்ன தொழுகை நாளுக்குள்ள கூட எப்படி வரமாட்டாரு, ரமலான் நேரத்தில் கூட தொழுகைக்கு வரமாட்டுகின்றாரு என்பதாக மக்கள் என்னை இகழ்வார்கள் என்கின்ற காரணத்தினால் நான் தொழுகைக்கு வருகின்றேன் என்பதாக நம்முடைய மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கெல்லாம் சதக்காக்கள் ஜகாத்துகள் அதிகரிக்கின்றது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல எண்ணத்தில் கொடுக்கப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ். அதுவே இன்கம் டாக்ஸ்ல கொடுக்கிறதா இருந்தா அதிகமா போயிடும், அதுக்கு ஜகாத்தை நான் கொடுத்துட்டு போயிருவேன் என்பதாக இன்றைக்கு பலரினுடைய சிந்தனைகள் இப்படி மாறி இருக்கின்றது. நல்ல செயல்களை நல்ல நியத்துகளுடன் ஆரம்பிக்க வேண்டும். தொழுகைகளை அல்லாஹ்வுக்காக தொழுக வேண்டும். எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் இதை நான் அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன். அல்லாஹ் தஆலா அதைத்தான் சூரத்துல் மாஊனில் சொல்கின்றார், வய்லுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். நாம் எல்லாம் தொழுகின்றோம், என்னடா அல்லாஹ் இப்படி சொல்கின்றானே, தொழுகையாளிகளுக்கு கேடு என்பதாக சொல்கின்றானே என்பதாக பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்த வசனம் வருகின்றது, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன். அவர்கள் எப்படி தொழுவார்கள் தெரியுமா? பிறர் பார்க்க தொழுவார்கள். பிறர் நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும், பிறர் நம்மை புகழ வேண்டும், இன்னார் தொழுகையாளி என்பதாக பிறர் பேச வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். அப்படிப்பட்டவர்களுக்கு, அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், கேடு, அவர் நாசமாகட்டும் என்பதாக. அப்படி என்று சொன்னால் வெறும் தொழுகை மாத்திரமல்ல, ஒவ்வொரு அமலுக்கும் இதுதான். ஒவ்வொரு அமலுக்கும் நாம் அல்லாஹ்வுடைய சரியான நியத்தில் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகின்றேன், அல்லாஹ்வுக்காகத்தான் நோன்பு வைக்குகின்றேன், அல்லாஹ்வுக்காகத்தான் ஜகாத்தை கொடுக்குகின்றேன், அல்லாஹ்வுக்காகத்தான் சதகாக்களை கொடுக்குகின்றேன் என்கின்ற எண்ணம் வராமல் பிறர் புகழ வேண்டும், பிறர் பேச வேண்டும், பள்ளிவாசலினுடைய பட்டியலில் என்னுடைய பெயர் முன்னால் நிற்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்றுதான் வய்லுல் லில் முஸல்லீன், அப்படிப்பட்டவர்களுக்கு கேடு என்பதாக சொல்கின்றான். அப்படி என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல் அடிப்படை, ஒரு பேசிக், ஒரு பேஸ்மெண்ட்டை போடுறோம் என்று சொன்னால், ஒரு பில்டிங்கை கட்டுறோம் என்று சொன்னால் அதுக்கு சரியான ஒரு அடித்தளம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அடித்தளம் தான் நம்முடைய நியத். சரியான நியத்தை வைக்க வேண்டும், சரியான எண்ணங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், பதற்றமாக இருக்க வேண்டும். ஒரு அமலை செய்து விட்டோம் என்று சொன்னால், ஒரு அமலை செய்துவிட்டு நம்ம தான் அமலை செஞ்சிட்டோமே சந்தோஷமா இருக்கக்கூடாது. ஒரு அமலை செய்துவிட்டு அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், நம்மதான் அமலை செஞ்சிட்டோம், நம்மளுடைய கடமையை முடிஞ்சது என்பதாக நாம் சந்தோஷமாக அந்த இடத்தை விட்டு நாம் கிளம்பி விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வஹி இறங்குகின்றது, வல்லதீன யுஅதூன மா ஆதா குலூபுஹும் வஜ்லத் அன்னஹும் இலா ரப்பிஹும் ராஜிஊன் என்கின்ற ஒரு வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹியாக இறக்குகின்றான். இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அவர்கள் எப்போதும் பதற்ற நிலையில் இருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்விடம் மீளும் போதும் பதற்ற நிலையிலே இருப்பார்கள் என்கின்ற வசனம் இறங்குகின்றது. இதை பார்த்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த வசனம் குடிகாரர்கள் இருக்குகின்றார்களே, குடிக்குகின்றார்களே, மது குடிக்குகின்றார்களே, அவர்களுக்கு இறங்கிய வசனமா? காரணம், அவர்கள் தான் ஒரு பதற்ற நிலையிலே இருப்பார்கள். அல்லது ஒரு திருடர்கள் எல்லாம் இருக்குகின்றார்களே, கொள்ளையடிக்குகின்றார்களே, அப்படி கொள்ளையர்களுக்கு, திருடர்களுக்கு இறக்கப்பட்ட வசனமா என்பதாக கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இது யாருக்கு இறங்கப்பட்ட வசனம் தெரியுமா? யாரெல்லாம் அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்காக இறக்கப்பட்ட வசனம். ஒரு அமலை செய்துவிட்டு நாம் பாட்டுக்கு நம்ம அமைதியாக இருந்தக்கூடாது. நாம் நினைக்க வேண்டும், யா அல்லாஹ், நான் அமலை செய்து விட்டேன்,
இதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா மாட்டானா என்கின்ற ஒரு பதற்ற நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எத்துணை நபர்கள் அந்த நிலைக்கு நாம் சென்றிருப்போம். ஒரு அமலை செய்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம அனைவருக்கும் ஒரு மனிதனுடைய சுபாவம், ஒரு மனிதனுடைய இயல்பு, ஒரு நன்மையான காரியத்தை செய்து விட்டோம் என்று சொன்னால் சந்தோஷம்தான் வரும். ஆனால் அல்லாஹ் தஆலா நேர்மாறாக சொல்கின்றார், அவர்கள் பதற்றப்படுவார்கள். அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர்கள் பதற்ற நிலையிலே இருப்பார்கள். என்ன பதற்ற நிலை? நாம் அமலை செய்து விட்டோம், அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா மாட்டானா என்கின்ற ஒரு பதற்ற நிலையிலே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறை வசனம் மூலியமாக நமக்கு கற்றுத் தருகின்றார். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, 2 விஷயங்களை பார்த்தோம். 3வது விஷயம், நம்முடைய அமலை நாம் சிறுமையாக கருத வேண்டும். எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நன்மைகளை நாம் செய்தாலும், 100 நபர்களுக்கு இஃப்தாருக்கான செலவுகளை எல்லாம் நாம் கொடுத்தாலும், 1000 நபர்களுக்கு தொழுவதற்கான பள்ளிவாசலை ஒற்றை மனிதராக கட்டிக் கொடுத்தாலும் நாம் நினைக்க வேண்டும், யா அல்லாஹ், உன்னுடைய அருள் பெரியது, என்னுடைய நன்மை மிகவும் சிறியது. உன்னுடைய அருள்தான் யா அல்லாஹ் இந்த இடத்திலே பெரியதாக நிற்குகின்றது. நான் சிறுமைப்பட்டவனாக நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னுடைய அமல்கள் எல்லாம் தூசியாக பறந்து விடும் யா அல்லாஹ் என்கின்ற ஒரு நிலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய நன்மைகளை சிறுமையாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய அமல்கள், 20 ரக்காத்தாக இருக்கட்டும், 100 ரக்காத்துகளாக இருக்கட்டும், நின்று கால்கள் எல்லாம் வீங்கியதாக இருக்கட்டும், நினைக்க வேண்டும், யா அல்லாஹ் இந்த இடத்திலே உன்னுடைய அருள் பெரியது, என்னுடைய அமல் சிறியது என்பதாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். சூரத்துல் முதஸ்ஸிரில் அல்லாஹ் தஆலா இதை பதிவு செய்கின்றார். லா தம்னுனு தஸ்தக்ஸிரு, அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அமலை சிறுமையாக கருதுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். 3 நிலையை பார்த்தோம். முதல் நிலை, நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும். 2வது விஷயம், நம்முடைய அமல்களை செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம் பதற்றமான ஒரு நிலைமையிலே இருக்க வேண்டும். 3வது விஷயம், நம்முடைய அமல்கள் எவ்வளவு பெரியதாக நாம் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும், யா அல்லாஹ், உன்னுடைய அருளுக்கு முன்னால் என்னுடைய அமல் மிகவும் குறைவானது, என்னுடைய அமல் எல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் அல்ல. நீதான் யா அல்லாஹ் அருளாளன், நீதான் யா அல்லாஹ் ரஹீமாக இருக்குகின்றாய், ரஹ்மானாக இருக்குகின்றாய், அப்படி என்பதாக நாம் அல்லாஹ்விடம் சொல்ல வேண்டும். நாம் அதைத்தான் மனதிலும் நினைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, 4வது நிலை, கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். நம்ம எத்தனை நபர்கள் கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்டிருக்கோம்? இன்றைக்கெல்லாம் எந்த அளவிற்கு மாறி இருக்குகின்றது என்று சொன்னால், தொழுகை முடிந்து விட்டால் எப்பொழுது தொழுகை முடியும், தொழுகை முடிந்தவுடன் எழுந்து செல்லலாம் என்பதாக நினைக்கக்கூடிய மக்கள் தான் நம்மில் அதிகம். தொழுகை எப்ப முடியும், சலாம் கொடுத்தவுடன் பாதி பேர் வெளியேறுவான். துஆக்களை கேட்க வேண்டும். அல்லாஹ்விடம் கண்ணீர் சிந்தி துஆக்களை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய கடமையை, நீ கொடுத்த கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன், நீ என்னுடைய அமலை ஏற்றுக்கொள். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், இப்ராஹிமே, நீங்கள் என்னுடைய முதல் இறை இல்லமான காபாவை கட்டுங்கள் என்பதாக சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். யார் அந்த இப்ராஹிம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சுட்டி காட்டுகின்றான். இத்தஹத இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இப்ராஹிமை உற்ற நண்பனாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை நண்பனாக யார் எடுத்துக்கொண்டார்? அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்டார் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாத்துல்லாவை கட்டுகின்றார்கள். கட்டி முடித்தவுடன் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்கின்றார்கள்.
இந்த துவா கேட்ட இடம்தான் இன்றைக்கும் நாம் பார்க்கலாம். காபத்துல்லாவிற்கு சென்றோம் என்று சொன்னால் மகாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் என்கின்ற ஒரு இடம், அவர்களுடைய காலடி தடம் இன்றைக்கும் இருக்குகின்றது. அந்த இடத்திலே நின்று கேட்கின்றார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹ்வே என்னுடைய இறைவனே, தகப்பல் மின்னா, என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ நான் கேட்கக்கூடியவர்களில் நன்கறியவனாகவும் கேட்கக்கூடியவர்களில் நுட்பமானவனாக இருக்குகின்றாய் என்பதாக நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். யார்? ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு நபி. இன்றைக்கு பல மார்க்கங்கள் எங்களுக்கு சொந்தம் இப்ராஹிம் என்பதாக பேசக்கூடிய ஒரு நபி. அல்லாஹ் தஆலா சொன்னான், அவரை நான் உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டேன் என்பதாக. அப்படிப்பட்ட நபர் கேட்கின்றார், யா அல்லாஹ், உன்னுடைய கடமையை நீ சொன்னதை நான் செய்து விட்டேன், இதை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் என்பதாக கேட்டார்கள் என்று சொன்னார். நாம் எல்லாம் எம்மாத்திரம், நாம் எல்லாம் எங்க இருக்குகின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அமல்களை நாம் அல்லாஹ்விடம் செய்துவிட்டு நாம் துஆக்களை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் என்பதாக கேட்கக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் 5வது இருக்கக்கூடிய அந்த நிபந்தனையை இன்ஷா அல்லாஹ் 2ஆம் அமர்வில் பார்ப்போம். வஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله والصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அமல்கள் எல்லாம் அதிகமாக அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றானா மாட்டானா, அந்த ஏற்றுக்கொள்வதற்கு எந்த நிபந்தனைகள் எல்லாம் இருக்குகின்றது என்கின்ற விஷயத்தை தொடர்படியாக பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே 4 விஷயங்களை முதல் உரையிலே பார்த்தோம். என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த 4 விஷயங்கள். முதல் விஷயம் நீயத், 2வது பதற்றம், 3வது சிறுமை கொள்வது, 4வது அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். 5வது ஒரு விஷயம் இருக்குகின்றது. அந்த 5வது விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த 5வது விஷயம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் கண்கூடாக நம்பிவிடலாம். அல்லாஹ் தஆலா என்னுடைய அமலை ஏற்றுக்கொள்கின்றான் என்பதனை இந்த பூமியிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன அந்த அமல்? அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்கின்றான், யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யுஸாரிஊன ஃபில் கைராத் உலாயிக மினஸ் ஸாலிஹீன். அவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வை ஈமான் கொள்வார்கள், மறுமை நாளை ஈமான் கொள்வார்கள், நன்மையை செய்வார்கள், தீமையை தடுப்பார்கள். யுஸாரிஊன ஃபில் கைராத், இதைத்தான் நாம் உற்று நோக்க வேண்டும். அவர்கள் நன்மைகளை தொடர்படியாக அவர்கள் அதிகமாக செய்யக்கூடிய மக்களாக தொடர்படியாக இருக்கக்கூடிய அமல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தான் நல்லடியார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருப்பதிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்ன என்பதாக கேட்டபொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அமாலு ஹுப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அதுவமுஹு. அது குறைவாக இருந்தாலும் அதை தொடர்படியாக ஒரு அமல் செய்கின்றான் அல்லவா, அந்த அமல் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்பதாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டம் எல்லாம் எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு துஆவை தொழுக வேண்டும் என்று சொன்னால், ஒரே நாள்ல 8 ரக்காத்து தொழுகிறது. அடுத்த நாள்ல இருந்து அடுத்த வாரம் வரைக்கும் ஒரு ரக்காத்து கூட தொழுவது கிடையாது. 8 ரக்காத்து மொத்தமா ஒரே வாரத்திற்குரிய ரக்காத்துகளை எல்லாம் ஒரே நாளில் தொழுது விட்டு அந்த ஒரு வாரம் ஃபுல்லா லீவ் விடுறோம் அல்லவா, அதை அல்லாஹ் தஆலா வெறுக்குகின்றான். அப்படிப்பட்ட செயல்கள்